அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இன்று அனைவருக்கும் பிடித்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், அவர் கரூர் மாவட்டம் தொட்டாம்பட்டியில் பிறக்கிறாரு. ஒரு குக்கிராமத்தில் பிறந்து யூபிஎஸ் எக்ஸாம் முடித்து அவர் 2011 கார்காலாவில் ஏஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறாரு. ஏஎஸ்பியாக கர்நாடகா மாநிலத்தில் ஜாயின் பண்ணுற அவர் 2 வருஷம் ஏஎஸ்பியாக இருக்கிறாரு. 2013 உடுப்பியில் டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 2015 எஸ்பியாக அதே உடுப்பியில் ஜாயின் பண்ணி சிறப்பாகவும் செயல்படுகிறார். நீங்கள் இந்த கார்காலா, உடுப்பி இந்த பக்கமெல்லாம் போய் அவரை பற்றி கேட்டிங்கன்னா அவருக்கு அவ்வளோ நல்ல பேர். 2016 சிக்மங்களூரில் எஸ்பியாக ஜாயின் பண்ணுறாரு. சிக்மங்களூரில் எஸ்பியாக ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 2018 பெங்களூருக்கு டிசிபியாக ப்ரமோட் ஆகி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. டோட்டல் அவர் கர்நாடகாவில் 9 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐபிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2019 மே மாதம் அவர் ஐபிஎஸ்சில் அவரே ராஜினாமா கொடுத்து வேலண்ட் ரிட்டையர்மெண்ட்டும் வாங்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவரை கேட்குறாங்க, நீங்கள் இந்த உடுப்பி, கார்காலா, சிக்மங்களூர் இங்கெல்லாம் அவர் ரொம்ப சீரும் சிறப்புமாக செயல்பட்டுருக்காரு. நிறைய போதைப் பொருட்களை தடுத்திருக்கிறாரு, நிறைய கிரைமை தடுத்திருக்கிறாரு, ஒரு அதிரடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க. ஒரு சிங்கம், அதாவது கர்நாடக சிங்கம்னு போலீஸில் பெயர் வாங்கின ஒரே ஒரு அதிகாரின்னா அது இவர் தான். அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கர்நாடக மாநிலத்துக்கு இந்த வேலை விஷயமாக வரும்போது ஒரு சூட்கேஸோடு தனியாக வந்தேன். நான் இப்போ வேலை விட்டுட்டு போகும்போது இங்கிருந்து இவ்வளோ பேரோட அன்பை சம்பாதிச்சுட்டு போகிறேன்னு சொன்னார். அப்படி பல பேரோட அன்பை சம்பாதிச்சவர். அவர் அதை கேட்குறாரு, நீங்கள் பல பேரோட அன்பை சம்பாதிச்ச நீங்கள் ஏன் நீங்கள் வேலையை விட்டுட்டு போகிறீங்க? உங்களுக்கு இங்கே ஏதாவது பொலிட்டிக்கல்ஸ், அதாவது அரசியல்வாதிகளோட அழுத்தம் இருக்குதா? அந்த அழுத்தத்தினால தான் நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, யாருடைய அழுத்தமும் எனக்கு இல்லை. நான் இந்த பணியை சீரும் சிறப்பமாக செஞ்சேன், என் விருப்பத்திற்கு ஏற்ப தான் செஞ்சேன். நான் இருக்கிற வரைக்கும் இன்வால்வாய்டாக அந்த வேலையை செஞ்சேன். ஆனால் யாருடைய அழுத்தத்துக்காகவும் நான் வெளியே போகல. இப்பொழுது இருக்கிற, அதாவது அவர் 2019 வேலையை கர்நாடக மாநிலத்திலிருந்து வேலையை விட்டுட்டு வெளியே வரும்போது அப்பொழுதாக முதலமைச்சர் இருந்த தேவகவுடாவுடைய மகன் குமாரசாமி அவர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் எல்லாம் அதை பற்றி போடப்படுகிறது. அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், எந்த அரசியல்வாதியும் எனக்கு எந்த வித அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை. என்னுடைய மன விருப்பத்தின்படி நான் இதுவரைக்கும் ஒரு பணியை செய்து வந்திருந்தேன். இனி ஒரே ஒரு வழியில் செல்லாமல் 4 விதமான தொழில்களை செய்யணும், மேலும் மேலும் சிறந்த பணிகளை செய்யணும், மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்போது நான் இந்த வேலையை குவிக் பண்ணிவிட்டு வெளியே போகிறேன். நான் இது யாருடைய அழுத்தத்தினாலையும் செய்யலைன்ட்டு வெளியே வரும்போது நான் கொஞ்சம் இதை விட இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஃப்ரீடமாக செயல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு கட்டுப்பாட்டில் இயங்குறார். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இயங்குறார். அப்படி இல்லாமல் நான் கொஞ்சம் சுதந்திரமாக இயங்கணும், அதுக்காக வெளியே போகிறேன் தவிர எந்த அரசியல்வாதியுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் போகவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் அந்த வேலையை குயிக் செய்துவிட்டு வெளியே வருகிறார். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் எல்லோரும் அறியப்பட்ட ஒரு முகமாகவும், அது உங்களுக்கு அவர் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு முகம் தெரியும். அவர் அண்ணாமலைன்றது அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி சுதந்திரமாக செயல்படணும் வந்த அண்ணாமலை அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டாரா அப்படின்னா, அவர் பிஜேபியில் பிஜேபியில் இணைஞ்சு, பிஜேபி பார்ட்டியில் இணைஞ்சு தமிழ் மாநில தலைவராக வரார். அவர் தமிழ் மாநிலத்தில் ஒரு பிஜேபியோட ஒரு அறிஞ்ச முகமாகவும், விரும்பப்படுற முகமாகவும், இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள முகமாகவும் அவர் தமிழகம் முழுவதும் நடந்து தமிழ்நாடு மக்களுடைய அன்பை பெற்று 2%, 3% இருந்த ஓட்டை 18% வரைக்கும் கொண்டு வரார். 18% கொண்டு வராரு. எல்லா கட்சியும் அனுசரித்து போகிறாரு. எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு.
அண்ணன் அண்ணாமலையை அவங்க எவ்வளோ வந்து கீழ்த்தரமாக பேசணுமோ செஞ்சு பார்க்குறாங்க. கர்நாடக மாநிலத்துக்கு வந்து அவர் மேலே ஏதாவது குற்றங்கள் இருக்குதா, ஏதாவது லஞ்சம் வாங்கியிருக்காரா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அவர் மேலே ஏதாவது பழியை போட முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் மேலே எந்த விதமான பழியும் அவர் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சுத்தமான ஹேண்ட்ஸ், க்ளீன் ஹேண்ட்ஸ். அவர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தபோது ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி கூட அவர் மேலே இல்லை. இவர்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்ற ஒரு கரும்புள்ளி கிடையாது. அவர் ஒரு சுத்தமான ஆண்டு, கர்நாடகாவின் சிங்கம் என்று போற்றப்படுகிறார். அவர் பின்னால் வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு வரும்போது இங்கே இருக்கிற செய்தியாளர், கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற செய்தியாளர்கள் கேட்குறாங்க, கர்நாடக மாநிலத்திலே நீங்கள் உங்களுக்கு போலீஸ் வேடை பிடிக்கலன்னா அதை ரிசைன் செய்துட்டு இங்கேயே நீங்கள் வந்து எந்த தொகுதியிலாவது நின்று இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாமே. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு மணல் பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் பூமின்னா ஒரு மணல் பூமி, அதாவது மணல் பாலைவனம் மாதிரின்னு சொல்கிறாங்க. பிஜேபிக்கு அது ஒரு பாலைவனம். பிஜேபி அங்கே எவ்வளோ முளைக்கவே முளைக்காது. அப்படியேப்பட்ட இடத்துல போய் நீங்கள் இன்றைக்கி பிஜேபியில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இங்கே கர்நாடகாவில் நீங்கள் விரும்பின கட்சியில் நின்றிருந்தால் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பீங்களே, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, என் சொந்த நாட்டில் என் சொந்த மக்களுக்கு உழைச்சி எங்கள் சொந்த நாட்டில் நான் வளரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் வந்து தமிழ்நாட்டுடைய முகமாக அறியப்பட்ட அந்த அண்ணாமலை இங்கே வந்து இந்த கூட்டணி கட்சியின் அழுத்தத்தினால அவருடைய இந்த மாநில பொறுப்பு பறிக்கப்படுது. அதுக்கப்புறம் அவருக்கு சில முட்டுக்கட்டைகள் போடப்படுது. அவருடைய சுதந்திரம் எந்த சுதந்திரம் வேணும்ன்ட்டு அவர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சு கர்நாடகா மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், ஃப்ரீடமாக செய்யணும்னு வந்தாரோ அந்த சுதந்திரம் அந்த பிஜேபியில் அவருக்கு கொடுக்கப்படலை. அப்போது அவர் வந்து அதுக்கப்புறம் வந்த இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே பிஜேபி திருப்போ அவர் கொண்டு வந்து 18% விட்டு அந்த ஓட்டோட சதவீதம் 2%க்கு மறுபடியும் பின்னோக்கி போயிடுச்சு. ஒரே ஒரு சீட்டு தான் பிஜேபி வந்திருக்குது. அவருக்கான சுதந்திரம் அங்கே பறிக்கப்பட்டது. காரணம், கூட்டணின்ற ஒரே ஒரு கட்சி, அந்த கட்சிக்காக அவருடைய பின்னோக்கி அவர் தள்ளப்பட்டார். இப்போ வந்து மக்கள் வந்து இனி வரும் காலங்களில் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார் என்று பரவலாக செய்தி ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் வந்து இப்போ வந்து இன்றைக்கு தாவேக்கா வந்து அறுவடை பண்ணியிருக்கிற ஓட்டுகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது, இந்த விழிப்புணர்வு ஓட்டு போடுறதுனுடைய விழிப்புணர்வை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்ததே நடையாய் நடந்து அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை வந்த பிறகுதான் விழிப்புணர்வு இளைஞர்களிடையே ஏற்படுகிறது, ஓட்டு போட வேண்டும் எண்ணம் ஏற்படுகிறது, லஞ்சத்திலிருந்து வெளியே வர வேண்டும், இனி ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு ஏற்பட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. மக்கள் அதற்கு பிறகு இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னால் கூடுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டணி அமைக்கும்போது இவர் மாநில தலைவராக இருந்தால் இந்த கூட்டணியில் பிரச்சனை வரும் என்பதற்காக அவர் கூட்டணியில் அவருடைய மாநில பதவியை பறிக்கப்பட்ட போது அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அந்த பின்னடைவின் காரணமாக அவர் இந்த கட்சியில் வந்து நான் நின்று ஜெயிக்க விரும்பலை. ஏன்னா அம்மா அவர்களை வந்து அவரும் ஊழல் செய்தவர்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா அதிமுகவோட கூட்டணி ஏற்படும் போது அவங்களோட ஓட்டை வாங்கி நான் ஜெயிக்கக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது. அதனால வந்து இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்க மாட்டேன், கூட்டணிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் எலெக்ஷனில் நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணுறார். ஆனால் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்து ஒரு படித்தவர் வர வேண்டிய இடத்திற்கு இன்று தாவேக்கா வந்து விட்டது. அண்ணாமலை சம்பாதித்து வைத்த பேரையும் புகழையும் அறுவடை செய்தது. அண்ணாமலை அவர்கள் சேகரித்து வைத்த அந்த ஓட்டு பேங்கை தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா பெற்றிருக்குது. இனி வரும் காலங்களில் தாவேக்கா பஸ் அண்ணாமலை அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியை விட்டு வெளியே வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அவருக்கான தனியான ஒரு ஓட் பேங்க் இருக்க தான் செய்யுது. அவர் பின்னாடி இளைஞர்கள் வரதான் செய்வார்கள். அவருக்கான ஒரு எதிர்காலம் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிஜேபியில் இருந்தால் அவர் வரமாட்டாரா? அப்படி என்றால் பிஜேபி என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ காங்கிரஸ் நல்ல கட்சி மாதிரியும்
திமுக வந்து பிஜேபி வந்து ஒரு கெட்ட கட்சி மாதிரியுமே இவங்க வந்து ஒரு கற்பனையை உருவாக்கி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கி கட்டமைச்சிட்டாங்க. என்ன காங்கிரஸ் என்ன அவ்வளோ நல்ல கட்சி? ஸ்ரீலங்காவில் தமிழர்களை அடித்து 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்சது இந்த காங்கிரஸ் தான். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்த காங்கிரஸ் தான். அதை வேடிக்கை பார்த்தது இந்த திமுக தான். 1924 மதராஸ் பட்டணத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் இடையே 1924 காவேரி நீர் பங்கீட்டுக்காக வந்து அக்ரிமெண்ட் போட்ட 50 வருடத்துக்கான அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டு 1974 முடிவடையுது. அந்த 74 முடிவடையும் போது அந்த அக்ரிமெண்ட்டை ரெனிவல் பண்ணாமல் போனது திரு மு கருணாநிதி அவர்கள் தான். அந்த பிரச்சனை இன்று வரைக்கும் தீராமல் பெரும் பிரச்சனையாக போய்கொண்டது. அவர் அந்த ரெனிவல் அந்த 50 வருடத்துக்கான அக்ரிமெண்ட் முடிவதற்கு முன்னாலே அதை ரெனிவல் பண்ணியிருந்தால் காவேரி நீர் பங்கீட்டு பிரச்சனைகளை சரி செய்திருக்க முடியும். கர்நாடகாவில் வாழ்கிற 50-60 லட்சம் மக்கள் இந்த காவிரி பிரச்சனையால் ஒவ்வொரு முறை காவிரி பிரச்சனை வரும்போதும் சொந்த பொருட்களையும் இடங்களையும் இழந்து எத்தனையோ பேர் உயிர் பலியை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் மு.க. ஸ்டாலினும் இந்த காங்கிரஸ் கட்சிகளால் தான். ஆனால் திமுகவும் அதிமுகவும் என்ன கட்டமைச்சிருக்குதுன்னா, காங்கிரஸ் ஏதோ நல்லவர்கள் போதும், பிஜேபி எதுவும் தீண்டத்தவாதர் போதும் ஒரு பெரிய கட்டமைப்பை அமைச்சிருக்கிறார்கள். இருந்த போதும் அந்த பெரிய கட்டமைப்பை உடைத்து தகர்த்து எறிந்து, இல்லை பிஜேபி ஒரு நல்ல கட்சி தான், இப்போது கூட 22 மாநிலத்தில் பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறது, 3வது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் வந்திருக்கிறார், நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கிற நன்மைகள், நாட்டை சுற்றி அவர் ஏற்படுத்துகின்ற பாதுகாப்பு வளையங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், உள்நாட்டு வளர்ச்சிகள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் அபரிமிதமானது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பு என்ன இருக்கிறது என்றால், பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சி போல் நடத்தப்படுகிறது. அது உண்மை இல்லை. ஒருவேளை அண்ணாமலை பிஜேபியில் இருந்தாலும் பிஜேபி ஜெயிக்கும். பிஜேபி விட்டு வெளியே வந்தாலும் அண்ணாமலைக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அண்ணாமலை அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கிறார். அவருக்கென்று தனி வாக்கு வங்கி இருக்கிறது. அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஊழல்களை புட்டு வைத்திருக்கிறார். திராவிட கட்சியில் உள்ள ஊழல்களை புட்டு வைத்திருக்கிறார். டி.ஆர். பாலு அவர்களை நேருக்கு நேராக நீதிமன்றத்தில் எதிர்த்து வழக்கு வாதாடி அவர் வாயாலேயே இவர் 10 கப்பலை வாங்கியிருக்கிறார் என்று சொல்லும்போது, இல்லை நான் 2 தான் வாங்கியிருக்கிறேன் என்று டி.ஆர். பாலே ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு ஆர்கியூமெண்ட் செய்து அவர் குற்றத்தை நிரூபித்திருக்கிறார். இதுபோல் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவர் அண்ணாமலை தான். அண்ணாமலை ஒரு சிறந்த அரசியல்வாதியாக வலம் வருவார். ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அவர் லஞ்சம் லாவண்யத்தில் ஈடுபடாதவர். கர்நாடகாவின் சிங்கம் என்று போற்றப்பட்டவர். கர்நாடக மக்கள் அவருடைய பலத்தையும் அவருடைய ஆற்றலையும் அறிவையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ அவருடைய திறமையை சரிவரியாக புரிந்து கொள்ளவில்லை இன்று வரைக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இனிமேலும் காலங்களிலாவது அண்ணாமலையை தமிழ்நாட்டு மக்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார் என்று நினைக்கிறேன். அண்ணாமலை நாளை ஒரு தனி கட்சி ஆரம்பித்தால் முதல் ஆளாக நானே அந்த கட்சியில் என்னுடைய உறுப்பினர் கார்டை பதிவு செய்வேன். அப்படியேப்பட்ட ஒரு முகமானவர் தான் அண்ணாமலை அவர்கள். அவருடைய எதிர்காலம் சீரும் சிறப்பமாக இருக்க அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.